الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ومن الشياطين من يغوصون له ويعملون عملا دون ذلك. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: خلقت الملائكة من نور وخلق الجان من مارج من نار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் சரியாக 17 ஜுஸுக்களை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள், அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அருளாக அனுப்பப்பட்டார்கள் என்று ஒரு வசனம் பேசிய, அதே போல விஞ்ஞான ரீதியாக வானம் பூமியினுடைய ஆய்வுகளை பற்றி சிலவற்ற வசனங்கள் பேசிய, குர்பானியினுடைய சட்டங்கள், அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதை பற்றி சில வசனம் பேசிய. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: وَمِنَ الشَّيَاطِينِ مَن يَغُوصُونَ لَهُ وَيَعْمَلُونَ عَمَلًا دُونَ ذَلِكَ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மற்ற நபிமார்களுக்கு தராத ஒரு வித்தியாசமான அற்புதம். எப்படி என்றால், அதாவது நிறைய ஜின்கள் அவர்கள் வசம் இருந்தது. ஒரு மனுஷன்ட்ட வேலை வாங்குற மாதிரி ஜின்னுட்ட வேலை வாங்குவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது சின்ன வேலையெல்லாம் வாங்க மாட்டாங்க. பெண்டம் பெரிய மனிதர்களால் பலர் சேர்ந்தால் கூட செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் ஜின்களிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசால்ட்டா வேலை வாங்கி சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சிலர்கள் இருந்தார்கள், ஜின்னுகள் இருந்து சிலர். அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, அதாவது கடலுக்குள்ளே நுழைந்து முத்துக்களை பவளங்களை அள்ளி கொண்டு வந்து ஆபரணங்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருவார்கள். இது அல்லாத இன்னும் நிறைய வேலைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தில் சொல்றான். குர்ஆன்ல மற்றொரு இடத்துல என்னென்ன வேலைங்கிறது கூட லிஸ்ட் போட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது பிரமாண்டமான கல் பாத்திரங்கள், கல் பாத்திரம், மனிதர்கள் 1000 பேர் சேர்ந்தால் கூட அசைக்க முடியாத ஒரு பிரமாண்டமான கல் பாத்திரத்தை இந்த ஜின்னுகள் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வேலை வாங்கினாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கரண்டிகள், பெரிய பெரிய தேக்சாக்கள், மரத்தாலான விரிப்பு, அது இது நிறைய உபயோக பொருள்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னுகள்கிட்ட வேலை வாங்கினாங்க. பைத்துல் மக்தஸ் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களை கொண்டு கட்டவில்லை, ஜின்னுகளை கொண்டுதான் கட்டினார்கள் என்று குர்ஆனே பேசுகிறார். பள்ளிவாசல் கட்டுறது, வீட்டு வேலை வாங்குறது, கடல்ல போய் முத்துக்களை பவளங்களை அள்ளிக்கிட்டு வர்றது, அதே மாதிரி நிறைய வேலைகள் அந்த ஜின் மூலமாக அவர்களுக்கு வாங்கப்பட்டது. நாம சொல்ல வர்ற கருத்து என்னன்னு கேட்டா, ஜின்கள் மூலம் சில நேரங்களில் சில மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிதான் இங்க சொல்ல வர்றோம். அல்லாஹ் ஜின்னை பத்தி இதை சொல்லி முடிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு ஜின்னை பத்தி சொல்லுவாங்க, குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர். மலக்குமார்களும் நிறைய வேலைகள் இறை தூதர்களுக்கு
செய்வதற்கு செய்திருந்தாலும் அந்த மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். பிரகாசம் சொல்றோம்ல, அது மாதிரி அந்த ஒளியிலிருந்து அவங்க படைக்கப்பட்டாங்க. வஹுலிகல் ஜான், ஆனால் இந்த ஜின்னு இனம் மின்னார், தீயினுடைய பிளப்புகளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாடியே, நபியாக வர்றதுக்கு முன்னாடி பல ஜின்னுகள் ரசூலுல்லாஹ் வரக்கூடிய வருகையை அந்த காலத்து அறியாமை காலத்து மக்களுக்கு சொன்னதாகவெல்லாம் செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் பிதாயா வன் நிகாயா அப்படிங்கிற ஒரு நூலில் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியெல்லாம் பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சவாதிபுல் காரிபுல் ஒருத்தர் இருந்தார். அவர் அவற்றை நிறைய ஜின்னுகள் வந்து போகும். ஜின்னுகளோடு அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, நட்பு இருந்துச்சு. அப்படி ஒரு ஜின்னு, ஒரு நல்ல ஜின்னு சவாதிபுல் காரிப் அவர்கிட்ட சொல்லுச்சு. ஒரு நேரத்தில் அவரே சொல்றார், நான் தூங்கிக்கிட்டு இருக்க வீட்டில் காலை தட்டி கும் சவாத் அப்படின்னு என்ன சொல்லுச்சு. எந்திரி கூப்பிட்டுச்சு. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத, மிரட்டி விட்டேன். அது விடுற மாதிரி இல்லை. எந்திரி கூப்பிட்டு என்னை எழுப்பி உட்கார வச்சுட்டு என்கிட்ட சொல்லுச்சு, கது பஅஸ ரசூலுன் மின் லுபை இப்னு காலிப். லுஐய்யிபுங்கிறது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் ஒருத்தர் பேர், அவங்க வம்சத்தில் ஒருத்தருடைய ஒரு பேர். அதான் லுஐய்யிபுனு காலிப். அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு இறை தூதர் வந்துவிட்டார். வந்தது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டா, யதுஉ இலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பணியில் ஈடுபட போகிறார். வ இலா இபாதத்திஹி, அந்த ரப்புவை வணங்க வேண்டும் என்ற ஏவலில் அவர் அதில் ஈடுபட போகிறார். ஒரு இறை தூதர் வர போறார். சவாத் எழு, அவர் போய் மக்காவில் பாரு, களிமா சொல்லு, முஸ்லிம் ஆயிரு அப்படின்னு சவாதுங்கிறவருக்கு ஒரு ஜின்னு தான் உதவி செய்தது. அதன் பிறகு ரசூல்லா காலத்தில் அவர் களிமா சொல்லாட்டாலும் அதன் பிறகு அவர் களிமா சொன்னார். களிமா சொல்லி அவரே இந்த நிகழ்வை எப்போ சொல்றாரு, உமர் அலியிலான ஜனாதிபதி ஆன பிறகு. உமர் அலியிலான சில பேர் சொன்னாங்க, அறியாமை காலத்தில் கூட ஜின்களில் தொடர்பு உள்ளவர்கள் நபி அவர்கள் வருகையை சொன்னது அப்படி உள்ள ஒருத்தர் தான் அந்த வர்றாரு பாருங்க சவாது, அவர் தான் அப்படின்ட்டான். அப்பதான் உமர் அலி கூப்பிட்டான், சவாத் இங்க வாப்பா அப்படின்னா, இங்க வா, இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நிறைய ஜோசியமெல்லாம் பார்த்தியாமே அறியாமை காலத்தில் அப்படின்னு கேட்டான். ஆமாங்க, ஒரு காலத்தில் பார்த்தேன், அதை ஏன் இப்போ நினைவுபடுத்துறீங்க, நான் தான் விட்டுட்டேன்ல. இல்லைப்பா, களிமா சொல்லிட்டியா, முஸ்லீம் ஆயிட்டியா, ஜின்னெல்லாம் உன்ட்ட ஏதோ பேசிச்சாமே. அப்போ அவர் சொன்னார், ஆமாங்க, ஜின்னெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கு. என்கிட்ட ஜின்னிட்ட பழக்க வழக்கம்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப டீப்பாக மனுஷன் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் இந்த நிகழ்வு சொல்கிறார். சரி, எப்படி களிமா சொன்னான்னு கேட்டபோது சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ தான் இந்த நிகழ்வு சொல்கிறாங்க. அவர் சொல்லி முடிச்சுட்டு அப்போ உமர் அலிலான்னு கேட்டாங்க, இப்போ சவாத் களிமா இல்லைன்னு சொல்லியாச்சே, இப்பயும் அது வருதா அப்படின்னு கேட்டான். அது போகுதா அப்படின்னு கேட்டான். இல்லை, களிமா சொல்லி நான் என்னைக்கு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சேனோ அந்த ஜின்னுடைய வருகையெல்லாம் என்கிட்ட இல்லை. அதெல்லாம் ஒரு காலம், நானும் அதுவும் அப்படி ஒரு நட்புல இருந்த காலம். இப்போ அதெல்லாம் என்கிட்ட வர்றதில்லை. என்ன காரணம், இந்த குர்ஆன் வந்துருச்சே, குர்ஆன் வந்துட்டா ஜின்னுகள்லாம் பெரும்பாலும் அவங்களோட ஒட்ட மாட்டாங்களே அப்படின்னு சவாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல் பிதாயா வன் நிகாயா போன்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை கூட ஜின்னுகள் நினைவுபடுத்திருக்கு. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. மதீனாவில் ஃபாத்திமான்னு ஒரு அம்மா இருந்துச்சு, ஒரு பிரபலியமான அம்மா, ஒரு பணக்கார வீட்டு அம்மா. அந்த அம்மாவுக்கும் ஜின்னுக்கும் ஒரு நெருக்கம் இருந்துச்சு. அவர் சவாதுக்கு இருந்த மாதிரி இந்த ஃபாத்திமாவுக்கும் ஒரு நெருக்கமான ஜின்னு. அந்த ஜின்னு அப்பப்போ எதையாவது ஒரு கதைகளை சொல்லி விட்டுட்டு போவோம், ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் திடீர்னு அந்த வீட்டு முற்றத்தில் அந்த காம்பவுண்டு சுவர் மேலே ஏறி உட்காந்துருந்துச்சு அந்த ஜின்னு. ஃபாத்திமா பார்த்தாங்க, என்னம்மா வீட்டுக்குள்ளே கூட வரமாட்டேற, அங்கேயே உட்காந்துருக்க, என்ன வா பேசுவோம் அப்படின்னா. இல்லை, இனிமேல் நாங்கள்லாம் பெருசாக பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி, நாங்கள்லாம் ஒரு கதையை சொல்லி நீங்கள் ஜோசியை சொல்கிறது அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு, இனிமேல் அப்படிலாம் முடியாது. மக்காவில் ஒருத்தர் இறை தூதர் ஒருத்தர் வந்துட்டார். அவர் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார், விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்களை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார். இனிமேல் எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது வேலை அப்படின்ட்டு ஃபாத்திமா என்ற அந்த பெண்ணிடத்தில் ஒரு பிரபலியமான ஜின்னு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை சொல்லிவிட்டு சென்றது என்பதாக அல் விதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற நூலில் ஒரு தனி பாடம் போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வின் வருகைகளை அறிவித்த ஜின்கள் எது எது, அந்த ஜின்னோடு தொடர்பு உடையவர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு தனி பாடமே அல் விதாயா வன் நிஹாயாங்கிற இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நூலில் அப்படி ஒரு பாடமே போடப்பட்டிருக்க. அப்போ ஜின்னு சில நேரங்களில் நல்லதையும் செய்யும், சில நேரங்களில் சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் செய்யும். அதாவது அல் பஸார், முஸ்னத் அஹ்மது, ஷமாயில் திர்மிதி, இப்படி எல்லா நூல்லையும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு நேரத்தில் கதை பேசினாங்க. சில சுவாரஸ்யமான முற்காலத்தில் நடந்த கதைகள் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதையை சொல்றாங்க. அப்போ மனைவிமார்கள் ஒரு ஆள் கேட்டாங்க, இது என்ன யா ரசூலுல்லாஹ், குராஃபாவுடைய கதை மாதிரி ஒரு அற்புதமா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததுருன மா குராஃபா, குராஃபா பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் குராஃபா பத்தி அப்படின்னு கேட்டான். இல்லை, குராஃபா ஒரு காலத்தில் இருந்தார், அவர் ஆச்சரியமான நிகழ்வு, அதிசயமான நிகழ்வெல்லாம் சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒன்று. உங்களுக்கு தெரியாதுல்ல குதாஃபா யார், குராஃபா அவரை நான் சொல்கிறேன் யார் அப்படின்ற ரசூல் அப்போ தான் சொன்னாங்க. யமன் தேசத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் பேர் குராஃபா. அவரை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வஹியெல்லாம் வர்றதுக்கு முன்னே, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னே குராஃபான்னு ஒருத்தர் யமன் தேசத்தில் அவரை ஜின்ன அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஜின்னு தூக்கிட்டு போய் அவரை வச்சு சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்து எல்லாம் பக்காவாக கொஞ்சம் காலம் பார்த்து பாதுகாத்து வச்சிருந்துச்சான். பாதுகாத்து வச்சிருந்த பிறகு மீண்டும் அவர் என்ன நினச்சிட்டே தெரில, அந்த குராஃபாவை அப்படியே தூக்கி கொண்டாந்து திரும்ப அவங்க ஊர்லேயே விட்டுட்டு போயிடுச்சு. அதன் பிறகு குராஃபா அந்த ஜின்னுகளுடைய வசிப்பீடங்களில் பார்த்த அதிசயங்கள் எல்லாம் சொல்லுவாரு பாருங்க. அவ்வளவு பெரிய அதிசயமா சொல்லுவாரு, கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது அற்புதமான கதைகள் எல்லாம் சொல்லுவாரு. அந்த குராஃபாவைத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ சில நேரங்களில் ஜின்னுகள் மனிதர்களை தூக்கி கொண்டு போயிருக்கிறது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு, கேட்குற மாதிரி சாப்பாடு, நம்மளால என்ன சாப்பிடுவான்னு அதுக்கு தெரியும். அது மாதிரி சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரியா அப்படியெல்லாம் ஜின்னுகள் வச்சிருந்துச்சு. நல்ல ஜின்னுகள் அப்படி செய்யும், மனுஷனை அவ்வளவு பெருசாக தொந்தரவு எல்லாம் செய்யாது. சுலைமான் அதுக்கு உதவி செஞ்ச மாதிரி, அதே போல சவாத் அலியானுக்கு உதவி செஞ்ச மாதிரி, இது மாதிரி சில ஜின்னுகள் நல்லதை செய்யக்கூடிய ஜின்னுகளும் உண்டு. அதே போல ஜனாதிபதி உமர் அலியானு காலம் ஒரு அம்மா சொல்லுச்சு, என் வீட்டுக்காரு காணாம போயிட்டார், எங்க போனாருன்னே தெரியல, மௌத்தாயிட்டாரா, ரிட்டர்ன் வருவாரா வரலையா, என்ன ஏதுன்னே தெரியல, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யறது, புள்ள வெட்டியில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பொழுது ஜனாதிபதி உமர் அலியானு சொன்னாங்க, அப்படியா, நீ சின்ன வயசுக்குள்ள உன் வீட்டுக்கார காணாமன்னு சொல்ற, சரி வேற வழி இல்லை, ஒரு 4 வருஷம் நீ காத்துரு, உன் வீட்டுக்காரர் வர்றானான்னு பார்ப்போம். 4 வருஷத்துக்கு பிறகு அவன் வரலேன்னு சொல்லி அவனுடைய தகவல் எதுவும் உனக்கு தெரியலேன்னு வையேன், அன்னையில இருந்து நீ இதாவை ஆரம்பிச்சு, இதா முடிஞ்ச பிறகு நீ வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க, முன்னாடி கணவனுடைய உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் மார்க்கத்தில் என்னங்க, ஃபஸஹ்னு சொல்லுவாங்க. தலாக்கு, ஹுலா, ஃபஸஹ். ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் பிரியணும்னா இது 3ல தான் பிரிய முடியும். அதாவது ஆண் மகன் உன்னை விட்டுறேன் தலாக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தலாக். பொம்பளை பிள்ளை உன்னோட வாழ முடியாது என்னை விட்டுருப்பான்னு விடுதலை கேட்டா அதுக்கு பேர் குலா. அல்லது இந்த மாதிரி காஜிட்ட போய் காஜி பிரிச்சு வைக்கிறார், அதுக்கு பேர் ஃபஸஹ். அப்போ ஃபஸஹை பத்தி ஊரலியான நம்மகிட்ட சொல்றான், வீட்டுக்காரர் காணாம போயிட்டா இருக்கிற ஒரு 4 வருஷம் நீ அப்படியே இரு, அதன் பிறகு இதான் முடிச்சு கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னா, அதுக்கு இடையில காணாம போனவர் நேராக வர்றார். எந்த அளவுக்குன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு, அந்த அம்மா வேற ஒரு கல்யாணம் முடிச்சிருச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வர்றார் தான் வீட்டுக்கு. வந்தா பொண்டாட்டி வேற ஒருத்தரோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நேராக உமர் அலிலான்ட்ட வந்தார். யார சொல்றா, என் பொண்டாட்டி வேறவனோட வாழ்றா, அது எப்படி ஆச்சா பூச்சா அப்படின்ட்டார். அப்பதான் சொன்னாங்க, ஏப்பா நீ எங்க போன, ஒரு தகவலும் இல்லையா, செத்து போயிட்டியான்னு தெரில, மீண்டும் வருவியான்னு தெரில, எங்க இருக்கேன்னு தெரில, அந்த வயசு பிள்ளை எப்படி எத்தனை நாள் இருக்கும், சட்டம் இருக்கு, 4 வருஷம் வரைக்கும் உனக்கா காத்து பார்த்தா முடியல, தலாக் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டான், சரி இப்ப பரவாயில்ல மீண்டும் வாழ நினைக்கிறியா, சரி அப்பனா அந்த வீட்டுக்கார்ட்ட நீ குலா வாங்கிக்கமா, முதல் கணவனோட வாழு,
அப்படின்னு முதலாளியார் தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுதான் சட்டம், பசாசுடைய சட்டம் இதுதான். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, எங்கே போனேன் 4 வருஷமா எங்கே போனேன், இந்த சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு மனைவி விட்டு எங்கடா அப்போ தம்பி போனேன் அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைங்க நான் வியாபாரத்துக்கு தான் போனேன், திடீர்னு ஜின்னு 2-3 வந்துச்சு, அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடுச்சு, என்னைய தூக்கிட்டு போய் கொஞ்ச காலம் அதோடையே நான் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு, அதுவா இறக்கப்பட்டு என்னை கொண்டாந்து மீண்டும் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி எல்லாம் செய்திகள் சொன்னதாக வரலாறு இருக்கு. இன்னைக்கு இப்படி யாரையும் தூக்கிட்டு போனான்னு தெரியல, ஆனால் தூக்கிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். நிறைய பொண்டாட்டி மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த குடியார பையலை கட்டிக்கிட்டு அவன் அடியும் உதையும் ஏச்சுக்கும் பேச்சுக்கு பரவாயில்ல, இந்த மூதையும் பிடிச்சவங்க ஒரு 5 வருஷம் தூக்கிட்டு போய் வச்சு மாங்கு 4 குத்தி அனுப்பிவிட்டா அந்த 5-6 வருஷம் நானும் என் பிள்ளையாலும் நிம்மதியாக இருந்துருவோமே அப்படின்ட்டு குடியார புருஷனுக்கு வாக்கப்பட்ட பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு நினைக்கிறாங்க இல்லையா? அவன் தொலைஞ்சா சரிதான் அப்படிங்கிற மாதிரி. நம்மளால ஆம்பளைகளை விட்ட பாடல, இந்த வாயாடியும் கட்டிக்கிட்டு அசரத் பட்டாத பாடுபடுறேன், இவ்வளவு ஏதாவது ஜின்னு தூக்கிட்டு போனா பரவாயில்லையே, ஒரு 4-5 வருஷம் நிம்மதியாவது இருந்துருவேனே. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா, சில நேரத்தில் கையை நீட்டி அடிச்சு விடுறா, ஒன்றும் வெளியே சொல்ல முடியல, மாங்கமான உள்குத்தா வீட்டுக்குள்ள விழுக்குது அப்படின்ட்டு அடியும் உதவி வாங்குற ஆம்பளை இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன நினைப்பாங்க, இந்த ஜின்னுட்ட மாட்டி பொண்டாட்டியை போய் ஏதாவது வரட்டுமே தூக்கிட்டு போன நானே கொடுத்துட்றேன் அப்பா, ஒரு 4-5 வருஷம் வச்சிருந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி. இப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா ஜின்னு இருக்கத்தான் செய்யுது. ஆனா எத்தனை பேர்த்த தூக்கிட்டு போனாலும் திரும்ப ரிட்டர்ன் விட்டுச்சுன்னு தெரியாது. சில நேரங்களில் தூக்கிட்டு போனதுதான் அப்படிலாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷன் போற வேகத்துக்கு ஜின்ன நாம தூக்காம இருந்தா சரி, அப்படி அது பயந்தெல்லாம் ஓடுது, அது பயந்து ஓடுது. சில பேர் நினைக்கிறாங்கல்ல, இந்த ஜின்னை வசப்படுத்த முடியுமா? அது நடக்கவே நடக்காது. ஜின்னை மனிதர்களால் வசப்படுத்த முடியாது. முதல்ல தெளிவா வழங்கிக்கணும். மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க அவங்க பெரிய உதார் விடுவாங்க, ஜின்னெல்லாம் வச்சிருக்க தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய திருட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வந்துடுவேன், ஏன்ட்ட கையில போடுங்க, ஏன்ட்ட மாந்திரிகம் பண்ணுங்க, இத்தனை 1000 கட்டு, அதை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அடே ஜின்ன பிரமாண்டமான ஒரு படைப்பு, ஒரு பலமான ஒரு படைப்பு. நாம சோப்புலாங்கி அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஜுஜிபி ஊதி விட்டுறோம். நாம அதை போய் அடக்க முடியுமாங்க? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை சிங்கத்தை அடக்கச்சின்னு சொன்னா நம்புவானா எவனாவது? நம்ப முடியாதே இல்லையா? ஒரு வலுவான மனுஷனை சிங்கத்தை நேருக்கு நேரம் அடக்க முடியாது. அது பிரம்மாண்டமான படைப்பு. அப்படின்னா அதை விட பன்மடங்கு பெரியதுங்க ஜின்னுங்கிறது, பன்மடங்கு பெரிய சக்தி உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது எந்த உருவத்தில் மாற நினைத்தாலும் மாறும் ஆற்றல் அந்த ஜின்னுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், ஜின்னுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்னு வருது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் ஜின்னை தன்னுடைய வசப்படுத்தி கண்ட்ரோலுக்குள் வைக்க முடியுமா என்றால் அது முடியாது. வேணும்னா இப்படி செய்யலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி பிரியத்தோட நம்ம மேல அது இருக்கலாம். ஒரு நல்ல மனுஷன் இபாதத்தா இருக்காரு, தொழுகை வழக்கமா இருக்காரு, ரொம்ப பயபக்தியா இருக்காரு, ஒரு நல்ல ஜின்னு அவர்கிட்ட அப்படியே குரு எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு மாணவர் மாதிரி உட்கார்ந்து வைங்களேன், அது வசியம் அல்ல, அதுவா தன்னுடைய சக்தி எல்லாம் உள்ள முடக்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கத்துக்க வருது. அப்படி சில ஆலிம்கள் இந்த தமிழகத்தில் கூட இருந்திருக்கிறாங்க. அதாவது புதக்குடியில அப்துல் கரீம் ஹசரத் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதாவது ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட அதாவது ஜின்னுகள் பாடம் படித்து கொண்டு போகும் அப்படின்னு கரீம் ஹசரத்துடைய வரலாறை சொல்றவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதாவது பாடத்துல மாணவர்கள் உட்கார்ந்து பாடம் நடத்தும் போது சில ஜின்னுகள் வந்துச்சான். நீங்க பெரிய ஆலிமா இருக்கீங்க, உங்கள்கிட்ட மண்டிக்கிட்டு நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கத்துக்க வர்றோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எப்பா நீ பிள்ளைகள் எல்லாம் பயமுறுத்திடுவேன், சின்ன பிள்ளைங்களாம் நான் கொண்டாந்து வச்சு அல்லாஹ் ரசூலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ உன்னுடைய சேட்டையை காமிச்சா பிள்ளைங்களாம் பிடிங்கி அடிச்சு வீட்டை தேடி ஓடி போயிடும் அப்படின்னு உடனே அந்த ஜின்னுகள் சொன்னது, இல்லை சேட்டையெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்களும் ஒரு மாணவரை போல வேடம் விட்டு தினந்தோறும் நாங்கள் இருந்து பாடம் கற்றுக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு பேரை வச்சிருங்க, எங்களை அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க, மாணவரோடு மாணவராக நாங்கள் தங்கி படிக்கிறோம் அப்படின்னு சொன்ன. சரி இவ்வளவு விருப்பப்பட்டு கேட்குறியாவா, பரவாயில்ல அப்படின்னு சேர்த்தாங்க. அப்படின்னு சேர்த்த பிறகு இந்த தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்பயும் கூட ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மதரசாக்களும் இன்னைக்கு அப்படிதான், எல்லாரும் படுத்துருவாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்ல தெரியாது, அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறா எவனாவது ஒருத்தர் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுறான்னு சொல்லுவான், உன்ன தெரியாது அந்த ஃபேனை ஒருத்தன் எவனாவது போடுறான்றான், எல்லாரும் சொல்லுவான், எவனும் எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கும் மதரசாவில் அப்படித்தான், லைட்டை போடுறதுக்கு எவனாவது சொல்லுவான், ஃபேனை போடுறதுக்கு எவனாவது சொல்லுவான். இப்படிலாம் இருக்கும்பொழுது அன்னைக்கும் அப்படி இருந்துச்சான்.
இந்த சிமிலி விளக்கு ஆஃப் பண்ணணுமே, ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டோமே, அசருக்கு திட்டுவாங்களே, அந்த விளக்கை அணைச்சி விடணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எந்திரின்னு சொன்னாங்க மாணவர்கள். யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அப்போ பக்கத்தில் அந்த ஜின்னு இருந்துச்சுல, உடுப்பா நான் அணைச்சிடுறேன் அப்படின்ட்டு படுத்த இடத்துல வேகமாக கையை நீட்டுச்சான். கையை மட்டும் நீண்டு போச்சான். நீண்டு போய் உஃபு அப்படின்னு அணைச்சிச்சான். அப்போதான் மக்கள் பயந்து பீதியாகி, என்னடா இவனுக்கு கையை மட்டும் அவ்வளோ பெருசாக நீளுதே அப்படின்னு வந்து அசரத்துல சொல்லி, அதன் பிறகு அசரத்தை கூப்பிட்டு, பத்தியா உன்னுடைய இயற்கை தன்மையை காட்டிட்டேன், இனிமேல் நீ படிக்க லாய்க்கில்லை, இனிமேல் பிள்ளைகளை உட்காந்து படிக்க முடியாது, நீ போயிரு, வேணும்னா உனக்கு ஒரு நேரம் தர்றேன், அப்புறம் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சாங்களாம். அப்படியெல்லாம் மார்க்க ஞானங்களை ஜின்கள் ஆலிம்களிடம் மண்டியிட்டு பாடம் படித்திருக்கிறதே தவிர, ஆனால் அந்த ஜின்னுகளை வசப்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் ஒரு கப்சா விட்டுக்கிட்டு இருப்பான், ஜின்னு சூறாவை ஓதுனா ஜின்னெல்லாம் வந்துருவாமே அப்படின்னா இது எந்த வகையில் லாஜிக்காக இருக்கு? அப்போ ஃபீல் சூறா ஓதுனா யானையெல்லாம் வந்துருமா? யோசிக்கணுமா இல்லையா? ஜின்னு சூறா யாருன்னு ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து ஓதுறாரோ ஜின்னு இவருக்கு வசமாயிரும் அப்படின்னு மக்கள் தப்பா நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபீல் சூறா, யானை சூறாவை ஓதி காட்டில் இருக்க யானை எல்லாம் பாய் முன்னாடி வந்து நின்றுமா? யோசிக்கணுமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த சூறா ஓதுனா கட்டுப்படும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது யாருக்கும் கட்டுப்படாது. நம்மள்கிட்ட கண்ணியம் இருந்துச்சு, கட்டுப்பாடு இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து சில நேரங்களில் பணிவா ஏதாவது கற்றுக்க வேணா அது முயற்சி செய்யலாம். அதை விட அதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. அதுதான் யதார்த்தம். என்னால் கட்டுப்படுத்த முடியும், நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன். எவன் சொல்றானோ அவன் 100% பொய் சொல்றான். அதில் ஒரு பங்கு கூட உண்மை கிடையாது. ஒரு பங்கு கூட உண்மை கிடையாது. மாறாக இப்படி சொல்லலாம், கெட்ட ஜின்னுகள் கெட்ட மனிதர்களிடத்தில் வரும்பொழுது அந்த ஜின்னு என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கெல்லாம் இவன் கட்டுப்பட்டா அவனுக்கு சில ஏதேனும் எலும்பு துண்டை போடும், அவ்வளவுதான். அவன் அந்த ஜின்னு பாவத்தை செய்ய சொல்லும், தொழாத அப்படின்னு சொல்லும், நோன்பு வைக்காத அப்படின்னு சொல்லும், குரானை கிழிச்சு போடுன்னு பாவத்தை சொல்லும், அதாவது அருவருப்பா அசிங்கமான செயல்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் நிறைய லிஸ்ட் சொல்றாங்க உலமாக்கள். கெட்ட ஜின்னு ஒரு மனுஷன்ட்ட என்னென்ன அசிங்கத்தெல்லாம் செய்ய சொல்லுண்டு. உச்சகட்டமான அருவருப்பு என்ன தெரியுங்களா? சில ஜின்னுகள் ஒரு மனுஷனை கெடுக்க முடிவு பண்ணிருச்சுன்னா, உனக்கு நான் சில விஷயத்தை தாரேன், நான் சொல்றது செய், குரானை எடுத்து விரிச்சு வச்சு அம்மனா அது மேலே ஏறி உட்காருன்னு கூட சொல்லுமா. அருவருப்பான செயல்பாடுகள், அல்லாவிற்கு கோபத்தை மூட்டும் செயல்பாடுகளை சொல்ல இவன் செய்தால் அந்த சில நேரங்களில் அவனுக்கு சில உதவிகள் இது செய்யும். இது பாவமா இல்லையா? இது ஈமான் இழக்கக்கூடிய நிலையா இல்லையா? இது காபீர்கள் இறை மறுப்பாளர்கள் செய்கிற செயலா இல்லையா? அப்போ நல்ல ஜின்னுகள் உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தீய ஜின்கள் உதவி செய்யாது, இவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும். அதான் இப்ப நம்ம சொல்ல வர்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சில ஜின்னுகளை கட்டுப்படுத்தி தந்திருந்தான். அதே போல சில சஹாபாக்களிடத்தில் வந்து போயிருக்கிறது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூட குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வந்து போனதாக குர்ஆனிலேயே வசனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஜின்கள் மனிதர்களிடத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை ஒரு நட்பு ரீதியாக உறவுகள் உண்டே தவிர மற்றபடி இவன் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அதனால ஜின்னு விஷயத்துல நாம கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்க வேண்டி இருக்குது. ஜின்னுகளுடைய தீங்குகள், துன்பங்கள், துயரங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.